Hey guys, welcome to Vijay Arts and Creatives. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பீட் வர்க் எப்படி பண்ணலாம் அப்படினு நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய வியூவர்ஸ் என்னோட சேனலை நீங்க பார்க்கறீங்க பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஃபாலோ மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுகர் பீட் தான் எப்படி போடலாம் அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். ஆஸ் யூஸ்வல் செயின் ஸ்டிச் நீங்கள் போடுவீங்களா, பேக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் போடுவீங்களா, அதே மாதிரி தான் இதுலேயும் போட போகிறோம். பீட் ஒர்க் போடும்போது நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ண மாட்டோம், மிஷின் த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு அந்து போகாது, கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் இருக்கும். ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் போடும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் போடுங்க. சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 to 3 பீட்ஸ் அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வராது. ஸோ நீங்கள் 2 to 3 பீட் அதுக்கு மேலே நீங்கள் போடாதீங்க. ஸ்டாண்டர்ட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் 10 பீட் போட்டாலுமே அது ஒன்றுமே தெரியாது. பட் நீங்கள் ஸ்டாண்டர்ட் கழட்டவும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும், உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டிசைன் வராது. ஸோ நீங்கள் 2 to 3 பீட் அதுக்கு மேலே நீங்கள் சுகர் பீட் போடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அது ஒரு கொஞ்சம் பெரிய M4 பீட் தான் பார்க்க போகிறோம். இந்த பீட் பார்த்தீங்கன்னா இது சுகர் பீட் மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிறதுனால 2 பீடை 2 to 3 பீட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வளைய ஆரம்பிக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டிசைன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் சிங்கிளாக ஒன்றா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டிசைன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வர ஆரம்பிக்கும். அண்டு நீங்கள் அது ப்ளவுஸ் தைச்சு போடும்போது அதோட நீங்கள் என்ன டிசைன் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அது அவ்வளோ ஸ்டிஃப்னஸோடு அப்படியே இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூப் அது எப்படி போடலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். டியூப்லேயே வெரைட்டி டியூப் இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். நான் சின்ன டியூப் தான் நான் போட்டிருக்கேன். இந்த குட்டி குட்டி டியூப் போடுறதுனால நான் 2 to 3 எடுக்கிறேன். 3 எடுக்கலை, 2 இல்லை 1 தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா டியூப் கொஞ்சம் பெரிய டியூபாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1க்கு மேலே நீங்கள் போடாதீங்க. நீங்கள் 2 எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைனும் பர்ஃபெக்டாக வரும் அண்டு கொஞ்சம் நல்லாவும் வரும். 2வது டியூப்ன்றனால பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் தள்ளி போட்டு பாருங்கள். த்ரெட்டு கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஒரு பிகினர்ஸ்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் நெருக்கி போட்டுக்கலாம். இந்த பார்ட்டோட கண்டினியூ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்னோட சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.